விக்னேஸ்வரன், கேடுகெட்ட கட்சிகளுடன் சேர்ந்து இருப்பதற்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அப்படி போய் ஒரு நிலைமை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கோலப்பன் சொல்வது அதிமுகவிற்கு ஏற்கக்கூடியதாக இருக்கிறதா? மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாடியும் என் பேச்சிருக்கும்னு சொன்ன ஒரு மகத்தான தலைவன், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறத அவர் உருவாக்கின கட்சி தான் இன்றைக்கி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அண்ணன் போகிற போது எல்லா கட்சியும் அப்படி புழுதி வாரி அப்படி சாத்திட்டு போகிறாரு. அந்த கேடுகட்ட அப்படிங்கிறாரு. எந்த கட்சின்னு தான் சொல்லலை. இந்தியாவில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இயங்குகிற எல்லா அரசியல் கட்சியும் சொல்கிறாரா, தேசிய கட்சியை சொல்கிறாரா, அல்லது மாநில கட்சியை சொல்கிறாரா, அல்லது இவர்கள் நினைத்து அது நடைபெறாமல் போன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாரா, எதை சொல்கிறாருன்னு தெரியும். கபலீகரம் செஞ்சுட்டாரு. கபலீகரம் செய்யப்பட்டவங்களையும் நேற்று வரைக்கும் மோடி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு போய் நின்று நாளைக்கு அவர் முதல்வர் அமைச்சர் ஆக்கணும்னு ஆசைப்படுவோம் என்டிஏக்கு தலைவராக உட்கார வச்சிருக்காங்களா, அந்த இயக்கத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். சார், இவர் பேசின நேரத்தில் எனக்கு டைம் கொடுக்கணும் சார். என்ன அவர் பேசணும், நான் அமைதியாக இருந்தேன். இல்ல, நீங்க வழக்கறிஞராக இழுத்து அது உங்க வேலை. முதல் சுற்று அதுதான். இப்ப என்ன அவர் வந்து கோத்து விட்டு ஆமா மத்த இயக்கம் எல்லாம் இந்தியால இருக்கிற எல்லா கட்சியும் கெடுகட்ட கட்சி சொன்ன மாதிரி ஒரே நிமிஷம், அதுக்கு தெளிவில்லாதனால அவர் கேள்வி அதுதான் கேட்டேன். வேற ஒன்று. இன்னொரு விஷயம் சார், இப்போ இவங்க சொல்லும்போது சொன்னாங்க இப்படிலாம் நடந்துருச்சு, இப்படி கபலீகரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்னைக்கு அவர் கபலீகரம் செய்யிட்டாரு அப்படின்றத பேச்சுக்கு இடமே கிடையாது. பொதுக்குழுவினால தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. என் நேரத்தில் விருந்தினர் பேசவே இல்லை. ரன்னிங் கமெண்ட் கொடுத்தா என்னால எதுவுமே பேச முடியாது. நான் பொய்யே சொல்லாதீங்க. சரி, நான் கேட்கிறேன். அப்ப இவர் சார் கோபாலகிருஷ்ணன், இதை நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. பொய்ய சொல்றேன்றார்ல, உலகத்துல எந்த கட்சியாவது அல்லது எந்த தலைவர்களாவது ஒரு ஓட்டுல ஆளுக்கு அரை ஓட்டை பிரிச்சுக்கிட்டாங்களா? நீங்க அப்ப நடத்துறீங்க. அது ஏன் நடத்துறீங்க சார்? நீங்க நடத்துறீங்க. இல்ல இப்ப அதிமுகக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரி பிரச்சனை, அதில் விவாத பொருள் அது இல்ல. சரி, இப்ப என்னன்னா விஜயுடன் ஐக்கியமாகக்கூடியரா ஓபிஎஸ் அப்படிங்கறதான் சூழல். அதற்கு ஸ்பேஸ் அதிமுக இல்ல அப்படிங்கறதா ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து. அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில அது காலம் கடந்து போச்சு, அது முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை. எதற்கு இந்த பேச்சு வந்துச்சு அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அமைப்பாளர் ஒருத்தர் ரஞ்சித் குமாரன் காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் பேசி காலையாவது நாங்கள் விழுகிறோம், எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வைத்த கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதில், காலம் கடந்து போச்சு, இதுக்கு மேல சேர்க்க முடியாது. அது ஆணவம் தானே சார்? சேர்க்க ஒரு கட்சி தலைவரோட ஒரு பேச்சு சரியா சார்? அது ஆணவமிக்க ஒரு தலைவர் கட்சிக்கு ஒரு ஆணவமிக்க தலைவர் இருக்கணுமா? திரு கோலப்பன் ஆணவத்தின் உச்சத்துல பேசுறது. ஆஞ்சல் கோலப்பன் இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காரு. நெறியாளரவே கேள்வி கேட்கிறாங்க. அவர் சொன்னதுக்கு சொல்றேங்க. நான் சொல்ல இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் கோலப்பன் சார் பேசுங்க. சார், நீங்க கேட்ட கேள்வி, அதாவது அது முடியாதுன்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் சொன்னதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. முதல் கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் அதாவது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் திரு விஜய் அவர்களுடன் போய் கூட்டணி வைப்பாரா? அது ஒருபோதும் இல்லை அப்படின்னு அண்ணன் நாஞ்சல் கோலப்பன் அவர்களே இங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். சொல்லல, அது உறுதியாக இல்ல. நீங்களா முடிவு எடுக்க முடியாது. விஜய் கூட நான் சொல்லல, அது இல்லவே இல்ல. நீங்களே முதல்ல ஓபிஎஸ் எங்க வெளிய ஆரம்பிக்க மாட்டாருன்னு தான் சொல்லிருக்கேன். அப்ப போக மாட்டாருன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் கூட கூட்டணி வைக்கிறது காலம் பதில் சொல்லும். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொல்லுங்க சார். அவர் பயங்கரமா உருட்டி பேசுவாரு. பேச விட மாட்டேங்கிறாரு. சார், நீங்க உருட்டுற பெரட்டுற நம்ம உண்மையை சொல்லுங்க சார். அவர் சொல்றாரு பாரு. அவர் தான் அந்த வேலை செய்யறாரு. நீங்க சொல்லுங்க விஷயத்தை. நான் கேட்ட கேள்விக்கான பதில். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க என்ன சார் கேள்வி கேட்டீங்க சார்? அதாவது அவர் விஜயோட கூட்டணி வைப்பாரா? அது திரு ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுப்பார். ரைட் சார். இந்தியாவிலேயே வாய்ப்பிலேயே இருக்கு. மாநிலத்துல திமுகவும் அதிமுகவும் தான் ஒண்ணு சேராது, பாஜகவும் காங்கிரஸ் தான் ஒண்ணு சேராது. வேற எல்லா கட்சிகளும் எப்படி சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு அந்தந்த தலைமையை தான் முடிவெடுக்கணும் சார். ஆகவே அது இன்னும் தேர்தல் இருக்குது. ஆனா இளைஞர் பட்டாளம் அதிகமாக
விஜய் அவர்களுக்கு இருக்கு, தாவேகாவுக்கு இருக்குன்றத நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் அடிப்படை கட்டமைப்பும் முன் அனுபவமும் திமுகவை ஆட்சியை விட்டு எடுக்கக்கூடிய ஆற்றல் அதிமுகவுக்கு மட்டுமே உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை.